யாரும் நினையாத
I will also make you a light for the Gentiles, that you may bring my salvation to the ends of the earth. Isaiah 49 verses 66. Thank you. Obey your parents in the Lord, this is right. Ephesians 6:1. Obedience is better than sacrifice. என் பேர் வெல்பினி மேரிவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போனா நோவா தாத்தா ஸ்டோரி. இன்னைக்கு ஒரு ரோட்ல நோவா தாத்தா இருந்தாராம். அவர் ரொம்ப கீழ்படி வரான், பைபிள் படிக்க வரான், எல்லாம் பண்ணுவாராம். அப்புறமா ஜனங்க ஏசப்பா பேச்சு கீழ்படி மாட்டாராம், பைபிள் படிக்க மாட்டாராம், எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறமா ஒரு நாள் ஏசப்பா சொன்னாரு, நோவா நோவா, இந்த ஜனங்கெல்லாம் என் பேச்சு கீழ் பண்ணி மாட்டாங்கோ, நீ ஒரு பெரிய போட்டு கட்டு அப்படின்னு ஒரு நோவா தாத்தா அப்படின்னு ஏசப்பா சொன்னாராம். அப்படின்னு நோவா தாத்தா பெரிய போட்டு கட்டினாராம். அம்மா உன் ஜனம் என்ன நோவா நோவா ஏன் நீ போட்டு கட்டுற அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த உலகத்தை தண்ணி ரொம்ப போறாரு ஏசப்பா அப்படிலாம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஜனங்க. அப்படின்னு அம்மா நோவா தாத்தா போட்டை கட்டி முடிச்சாரு. அப்புறமா ஏசப்பா தண்ணி ரொம்பினாரு. அப்புறமா எல்லா அனிமல்ஸும் உள்ள எடுத்துன்னு போனாராம். அப்புறமா நைன்த் ஆஃப் டே எல்லாரும் 40 days மழை நேர்ந்துச்சா. அம்மா தண்ணி நினைச்சா. எல்லாரும் அந்த தண்ணியில முழுகி செத்துட்டாங்க. அப்புறமா காலையில் நோவா தாத்தா வந்தாராம். அதுக்கு போட்லேருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிஜன் விட்டாராம். அந்த பிஜன் போய் திருப்பி வந்துச்சான். இன்னொரு பிஜன் போயிட்டு எல்லாம் எடுத்துன்னு வந்துச்சான். அப்புறம் இன்னொரு பிஜன் போனால் திருப்பி வரவே இல்லை. அம்மா ஒரு பிஜன் லீஃப் எடுத்துன்னு வந்துச்சு. அப்புறமா தான் நோவா தாத்தா தெரிஞ்சிச்சு, ஓ இதான் தண்ணி காஞ்சிச்சா அப்படின்னு எல்லாம் எடுத்துன்னு வந்தாரு. அப்புறமா பிளஸ் பண்ணாரு. இன்னைக்கு நான் இனிமேல் தண்ணியில் சாவடிக்க மாட்டேன். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். என் பேர் ரேஷ்மி. நான் இன்னைக்கு நோவா ஸ்டோரிஸ். நோவா ஒருத்தர் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிவாராம். அப்போ நோவா கிட்ட கடவுள் சொன்னாராம், இந்த மாதிரி உலகம் அழியும்போது நான் மழை வர வைக்க போகிறேன் 40 daysக்கு சொன்னோன்னே ஜனங்கிட்ட போய் சொன்னாராம் அவர். ஆனால் ஜனங்க சிரிச்சாங்களாம் அவரை பார்த்துட்டு. இல்லை அதெல்லாம் ஆகுதுன்னு சொன்னோன்னே அப்போ இவர் எல்லா அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்குன்னு ஒரு ஆர்க் செஞ்சாராம். ஆர்க் போட்டு பெரிய போட் செஞ்சாராம். செய்துட்டு அவங்களோட ஃபேமிலியை இட்டுக்குன்னு அந்த அனிமல்ஸ் எல்லாம் இட்டு போனாராம். 40 days டே அண்ட் நைட் மழை வந்துச்சான். மழை அப்போ எல்லா உலகமே அழிஞ்சிச்சான். அழிஞ்சிட்டோடனே வெறும் நோவாங்க ஃபேமிலி அப்புறமா அந்த அனிமல்ஸ் எல்லாம் சேஃபாக இருந்தாங்க போட்களை. தேங்க்யூ. என் பேர் கீர்த்தனா. நான் இன்னைக்கு ஒரு மெமரி வர்ஸ் சொல்ல போகிறேன். Charm the deceptive and beauty fleeting, but woman fears the Lord to be praised, give her reward. Proverbs chapter 31:30. அப்படின்னா நம்ம எவ்வளோ பயப்படுறோம் அவ்வளோ எனக்காவது ஒரு நாள் ரிவார்டு கொடுப்பாரு. தேங்க்யூ. நான் மோசஸ் ஸ்டோரி சொல்கிறேன்.
Moses stretched out his hand over the sea, and the Lord made the water divided. அடம் பிடிக்குவேன் நானு. அவங்க செய்யற வரைக்கும் நான் விடவே மாட்டேன்னு. குடு எனக்கு வேணும் வேணும்னு பண்ணுவேன். மம்மி குடு மம்மி, எனக்கு தெரியாது மம்மி அப்படி சொல்லுவேன் நானு. அப்புறம் நீங்க என்னதான் பண்றது? நான்லாம் அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். எங்க அப்பா அம்மாவே அப்படி பயந்துன்னு ஓடிடுவாங்க. நாங்கள் ஓடிடுவோம். செம்மையா அடம் பிடிக்க. ஃபோன் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். முடியாது இல்லை, நான் எங்க ஆயா வீட்டுக்கு போவேன். எங்க ஆயா வீட்டுல எனக்கு ரொம்ப இஷ்டம். அங்க போயிட்டா தான் யாருமே என்ன கேட்க மாட்டாங்கோ. நல்லா கேம் விளையாடலாம், கபாப் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம். அங்க வந்து ரொம்ப ஃப்ரீடம். எங்கனாக்கா மம்மி ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லுவாங்க, கீழ்படின்னு சொல்லுவாங்க, சண்டே கிளாஸ் போன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அங்கதான் ஜாலி. நான் போன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் போறதில்லை. எங்க மம்மி டார்ச்சர் பண்ணி போய் ஒரு டைம் விட்டுருவாங்க. அதுக்காக நான் போனேன். அங்க போனா கூட அவங்க சொல்றதெல்லாம் என் காதுலயே வாங்காது. கேட்குவேன், நெக்ஸ்ட் டைம் சொல்லு. அக்கா சொல்லும் போது ஒன்னும் தெரியாது எனக்கு. அவங்கள ஏமாத்திடுவேன். சும்மா தான் போறது. அப்புறமா நல்லா அட்டம் பிடிக்குவேன். மொபைல் கொடுக்கலன்னா உருண்டி பெருண்டி டார்ச்சர் பண்ணிடுவேன். அப்புறமா அவனுக்கு மட்டும் செய்யலையே, இவனுக்கு மட்டும் செய்யலையேன்னு நான் என் மம்மி டாடியெல்லாம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி அடம் பிடிக்கணும் நான். அப்புறமா யார் எங்க மம்மி என்ன திட்டாங்கன்னா ஹே 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 அப்புறமா இன்னொரு டைம் என்ன பண்ணுவேன்னா கீழே அப்படி அடம் பண்ணி நான் ஜெயிச்சிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன். நம்ம கூட கத்துக்கலாமா? எதனா பண்ணலாம். அவங்க வீட்டுல பத்தியா அப்படியே பண்றாங்க, நம்ம கூட அப்படியே பண்ணலாமா? பண்ணலாம். மம்மி டாடிய அவங்க பண்ற மாதிரியே நம்ம கூட பண்ணா, அப்ப நம்ம கீழே பெருன்னா குத்துருவாங்களா? அப்ப அப்படியே பண்ணலாம் நம்ம கூட. சரி, சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா, குத்துக்கிறேன். சரி, இவங்களை கேட்கலாம் என்னதான் பண்றாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் கூட கொஞ்சம் அடம் பண்ணுவேன், ஆனாலும் உங்களை மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு மே மந்த்ல பர்த்டே வரும். ஆனா இப்போ நீங்கெல்லாம் போய் நீங்கெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கல்ல, நான் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு லீவ் வந்துருது இல்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன், எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லி ஸ்கூல் இருக்கும் போதே ஒரு டூப்ளிகேட் பர்த்டே கொண்டாடிடுவேன். எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுவேன், எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்க, ஒரிஜினல் பர்த்டேக்கு அதே போட்டுக்கிறேன்னு சொல்லி வாங்கிடுவேன். ஆனா அதுக்கப்புறமா ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு அப்பவும் வேற ட்ரெஸ் வேணும்னு அடம் பிடிப்பேன். ஆனாலும் கொஞ்சம் அவங்க சொல்ற பேச்ச கேட்பேன் நான். அவங்க சண்டே கிளாஸ் போக சொன்னா போவேன், பாட்டு பாடுவேன், வர்ஷிப் எல்லாம் பண்ணுவேன். கொஞ்சம் அடமா பண்ணுவேன், கொஞ்சம் கீழ்படுவேன். நான் அப்படிப்பா உங்களை மாதிரி எல்லாம் பண்றது இல்லப்பா. நம்மளே எப்படி என்ஜாய் பண்றோம். இவங்க பாரு, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஃபோன் கிடச்சிட்டா எனக்கு போதும். ரூம்ல போயிட்டேன்னா வெளியவே வரமாட்டேன். யாருன்னா கூப்பிட்டா கூட எனக்கு காதே கேட்காது. எனக்கு காது கேட்காது தெரியுமா உங்களுக்கு? எப்போ தெரியுமா? ஃபோன் இருக்கும்போது காதே கேட்காது. அப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டு கூட வீட்டுக்கு எப்போ போகலாம், இந்த ஃபோனை எப்போ நோண்டலாம் அப்படின்னு தான் நான் காத்துன்னு இருப்பேன். லைஃப்பை என்ஜாய் பண்ணவே இவங்களுக்கெல்லாம் தெரில. சரி என்ன பண்ணுறது, ஒப்புக்கு சப்பா கூட வச்சுக்கலாம் நம்ம, சரியா? அப்புறம் ஃபோன் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். கார்ட்டூன் பார்க்குவேன் பாரு, டிவி கிட்ட போய் நின்றுடுவேன். இப்படி யாருன்னா கூப்பிட்டா கூட போடி வாடின்னு கூட பேசிடுவேன் நான் மம்மி டாடியை. அப்புறமா டே என்னடா நீ அப்படின்னு கூட கேட்டுருவேன் நான், சரிம்மா? அதனால இதுதான் லைஃப் பண்ண. நான் ஆடுவேன் தெரியுமா? நான் வந்துட்டு கரெக்டா ஞாபகம் பத்துறாங்க பாரியா, டெய்லி ஆடுற மறந்துட்டா நீ. நான் வந்து எப்போ பாரு மைண்ட் கிராஃப்ட் தான் பார்த்துன்னு இருப்பேன் நான். வீடு கட்டுறது என் மைண்ட்ல எப்பவுமே அதே தான் ஓடின்னு இருக்கும். மைண்ட் கிராஃப்ட். ஃபோனு குடுக்கலன்னா ஏய் குடுடி, ஏய் போடா குடுறா அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உனக்கு? டிவி கூட எனக்கு கிட்ட நின்று பார்த்தா தான் எனக்கு பிடிக்குது. அப்போ நம்ம கூட இனிமேல் கிட்டே நின்று பார்க்கலாம். சும்மா சொல்லுவாங்க கண்ணு போயிடும்
அப்புறமா படிப்பு ஏறாது இதெல்லாம் சொல்லுவாங்க தான். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. ஏசப்பா என்ன இங்கே இருக்கிறாரு அதான் இல்லையே அவரு அப்புறம் என்னது சும்மா அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் சரியா. என்ன ஒரு மாதிரி இடி இடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ earthquake வர மாதிரி இருக்குது. இது ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க? ஹெவனுக்கு தான் வந்துக்கிறோம். அவங்க கிட்ட போனா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏசப்பாவை பார்க்கலாம். நம்மளாம் ஹெவன் ஏசப்பா நீங்கன்னா தப்பு பண்ணாலும் காப்பாத்திட்டு வரோம். பயப்படாது நம்ம போய் கேட்கலாம். நீ உங்ககிட்ட போய் கேட்கலாம். நம்ம பேர் வந்து அவங்க கிட்ட இருக்குதான்னு கேட்கலாம். ஏஞ்சல் புக்கு ஜீவ புஸ்தகம் இது. அப்படின்னா என்னாங்கோ? இதில் வந்து யார் ஆண்டவருக்காக வாழ்ந்துக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கும். இது உண்மையாக ஆண்டவருக்காக ஜீவிச்சவங்க பேர் இதில் இருக்கு. அப்போ என் பேர் இருக்கா பாருங்க ஏஞ்சல். உங்க பேர் இருக்கா பாருங்க பேர் இல்லை. அப்போ நான் என்னதான் பண்றதுங்க? வெயிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்டா? ஷாலினி அப்புறம் வந்துருச்சா? பயமாக்குதே, கேட்கறதுக்கே பயமாக்குதே. ஏஞ்சல் என் பேர் இருக்குதா கொஞ்சம் பாருங்க. உன் பேர் கூட இதில் இல்லை. ஐயோ ஏஞ்சல் என் பேர் இருக்கா பாருங்க ஏஞ்சல். நீ பரலோகத்துக்கு போகலாம். என் பேர் இருக்குதுங்களா ஏஞ்சல்? ஐயோ ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன் இப்போ? நான் எங்கே போவேன்னு தெரியலையே. அவங்க மட்டும் போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணேன்? ஐயோ ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா. அவங்கள மாதிரி நானும் போயிடணும் ஏசப்பா. அப்படின்னா போயிடுச்சு நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டு அவங்க ஹெவனுக்கு போக மாட்டோமா? அவங்க பேர் மட்டும் எப்படி வந்துச்சு? நான் அதனால தான் அப்பயே சொன்னேன். அவங்களாம் சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க, ஏசப்பாவை தேடுவாங்க, அப்புறமா வந்து அவங்க மம்மி டாடி பேர் அவங்க பேச்செல்லாம் கேட்பாங்க. நம்ம பண்றது தானே ஜாலியா இருக்குது. அங்க ஜாலியா இருந்ததெல்லாம் இங்க கஷ்டப்படுறது. ஒரு சான்ஸ் ஏசப்பா கொடுத்தா போதும். நம்ம கரெக்டா சண்டே ஸ்கூலுக்கு இனிமே போயிடலாம் சரியா? கேட்கலாம். நம்ம பண்ண தப்பெல்லாம் நம்ம ஏசப்பா கிட்ட மாதிரி கேட்டுக்கலாம். சரி ஏசப்பா ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும். நம்ம இனிமே வந்து குட்டா இருக்கலாம். நம்ம ஏசப்போட வார்த்தை கேட்டு அதே மாதிரி நடக்கலாமா? சண்டே ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க தானே சாமி மாதிரி கேட்கணும். அதெல்லாம் நம்ம கேட்காம போயிட்டோம். ஐயோ ஒரு சான்ஸ் கேட்கலாமா? ஏஞ்சல் நாங்க என்ன பண்றது சொல்லுங்க ஏஞ்சல். அவங்க வந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கினாங்க. அவங்க உள்ளத்தில் ஏற்றுக்கினாங்க. நீங்கள் வந்து ஜீசஸ் தான் இது பண்ணுறீங்க. ஆனாக்கா அப்படி நீங்கள் தான் சும்மா அப்படி ஒரு இது பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து மனம் திரும்பணும். இயேசுவை பார்க்காம வாழணும். ஆண்டவர் உள்ளத்தை ஏற்றுக்கணும். நீங்களும் பார்ப்போம். தேங்க்யூ ஏஞ்சல். நாங்கள் இனிமேல் ஏசப்பா புள்ளியா இருக்குவோம். கண்டிப்பா இனிமேல் நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஃபோன் பார்க்க மாட்டோம், டிவி பார்க்க மாட்டோம், மம்மி டாடி கிட்ட அப்படி பேச மாட்டோம். நாங்கள் கண்டிப்பா நல்ல பசங்களா இருக்கிறோம். சண்டே கிளாஸ்லாம் போவோம், டெய்லி பைபிள் படிப்போம், ஜெபிப்போம். அந்த ஃபோன் அடிக்ஷன் எல்லாம் நாங்கள் இனிமேல் இருக்க மாட்டோம். இனிமேல் ஏசப்பா வார்த்தையை மட்டும் கேட்டு சாமுவேல் கேட்டு நடத்தாரு இல்லையா, அதே மாதிரி நாங்களும் ஏசப்பாவோட பயந்து அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்குவோம். ஏஞ்சல் நானும் அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ஆட மாட்டேன் சார். நம்ம எல்லாம் ஆடக்கூடாது. நம்ம எல்லாம் குட்டா இருக்கலாம் சரியா? ஏசப்பா புள்ளியா இருக்கலாம். நமக்குள்ள ஏசப்பாவை கூப்பிடலாமா? இங்கிருந்து நம்ம போகும்போதே ஏசப்பா கூட தான் நம்ம போகணும். நம்ம ப்ரேயர் பண்ணல ஏசப்பா. Dunia ka raja, Yesu
Share